சத்திய விரதத்தில் விருப்பமும் மிக்க காந்தியும் தபோபாக்கியமும் விரதத்தில் திட சித்தமும் பெற்று விளங்கும் சவுனகர் முதலிய மாமுனிவர்கள் ஒரு காலத்தில் பிரயாகையில் ஒரு மாபெரும் யாகம் செய்தார்கள். வியாச முனிவரின் சீடரும் எல்லா புராணங்களையும் உணர்ந்தவராகிய ஸ்ரீ சூதமா முனிவர் அதை கேள்விப்பட்டு அம்முனிவர்களை கண்டு கழிக்கும்படி அங்கு வந்தார். முனிவர்கள் அவர் வருகையை அறிந்து மகிழ்ச்சியுடன் அவர் எதிர் சென்று அழைத்து வந்து முறைப்படி பூஜித்து ஆசனத்தில் அமர்த்தி, முனிபுங்கவரே, வேதசாரமான ஈஸ்வர ஸ்வரூபத்தை விளக்கும் புராணத்தை எங்களுக்கு திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சூதமுனிவர், முனிவர்களே, நீங்கள் கேட்ட புராணங்களில் ஒன்றை சொல்கிறேன். முன்னே பிரளயத்துக்கு பின் வெகுகாலம் சென்ற பிறகு இந்த கல்பத்தில் சிருஷ்டி காரியத்தை மீண்டும் தொடங்கிய போது திருவேணி நதிக்கரையில்